மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து சொன்ன தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று அவர் அன்பாய் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தகப்பன் தான் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் அநேக போராட்டங்களை கொண்டு வந்து குடும்பங்களை பிரிக்க வேண்டும், இந்த குடும்பத்தில் அநேக காரியங்களை செய்ய விடாதபடிக்கு சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவோ, உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை தடைப்படுத்தி வைத்திருக்கிறான், கல்வி காரியத்தை தடைப்படுத்தி வைத்திருக்கிறான், அநேக நன்மைகள் வந்து சேர வேண்டியது வராமலே தடைப்பட்டு கிடக்கிறது அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடைகள் உடைத்தெறியப்படும். காரணம் என்ன தெரியுமா? நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு, உன் கரத்தை உயர்த்துவதற்கு, உன் வலது கரம் என்னை நோக்கி கூப்பிட்டதல்லவோ ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை முறை நீ கூப்பிட்டு இருக்கிறாய். அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அளவில் நான் உன்னோடு கூட இருந்து உன் குடும்பத்தில் என்னதெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் நான் உனக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.